Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது the third and concluding part of David Copperfield. So before we enter into the class, a kind request. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. With a small recap, we can get into the final part of the plot summary. So ஒரு சின்ன recap பார்க்கலாம். David works at a வேர் ஹவுஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இது என்ன டைப் நாவல், இது ஏன் எப்பானிமஸ் நாவல் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டோம். அடுத்ததாக டேவிட் காப்பர்ஃபீல்டோட பர்த்லேருந்து அந்த ஸ்டோரியை பார்த்துட்டு வரோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து அவங்க மதர் டெத் வரைக்கும் பார்த்தோம். செகண்ட் பார்ட்டில் வந்து ஹீ சென்ட் டு த வேர் ஹவுஸ். வேர் ஹவுஸ்லேருந்து அவன் தப்பிச்சு அவங்க ஆண்டி வீட்டுக்கு போகிறான். அங்கே ஆண்டி வீட்டுக்கு போகிறது, வேர் ஹவுஸில் அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அங்கே ஒரு நல்ல சரௌண்டிங் இல்லை, அவனால் எதுவும் கற்றுக்க முடியல, கற்றுக்கிட்டதெல்லாம் மறந்துட்டு இருக்கிறான். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரில் அவனோட ஹோஸ்ட் மிகாபர் ஃபேமிலி அவங்கள பற்றியும் பேசுகிறான். அவங்க ஒரு ஆறுதலாக இருக்காங்க. பட் வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா, அவங்க ஒரு பயங்கர ஃபைனான்ஷியல் க்ரைசிஸில் இருக்கிறதுனால அவங்களுக்கு தான் இவன் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்களால இவனுக்கு ஒன்றும் ஹெல்ப் இல்லை, ஒரு மாரல் சப்போர்ட் மட்டும் கிடைக்குது. பட் அவங்க வந்து அந்த ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ் தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் ஊரை விட்டே வெளியேறாங்க. அப்போது டேவிட் ஹேஸ் நோ அதர் கோ. அங்கே அவனுக்கு யாருமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறான், லோன்லியாக ஃபீல் பண்ணுறான். ஸோ ஹீ கெட்ஸ் அவே ஃப்ரம் த வேர் ஹவுஸ் அண்ட் மூவ்ஸ் டு ஹிஸ் ஆண்டிஸ் ஹோம். ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஆண்டி மர்ட் ஸ்டோன்ஸ்ட்டு ஒப்படைக்கலாமான்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க மோசமானவங்கன்னு தெரிஞ்சுட்டு அவனை வளர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அடுத்ததாக ஷீ சென்ஸ் ஹிம் டு ஸ்கூல் அட் கேண்டபரி. அங்கே டாக்டர் ஸ்ட்ராங் அப்படிங்கிறவரோட ஸ்கூலில் வந்து அவனை சேர்த்து விடுறாங்க. ஸோ அங்கே ஒரு நல்ல அட்மாஸ்ஃபியர், அவன் நல்லா படிக்கிறான். He also graduates from there. அங்கே வந்து கேண்டபரியில் he happens to get introduced to Mr. Wickfield and his daughter Agnes Wickfield. Wickfield வந்து ஒரு லாயர். அவங்க ஃபேமிலியோட தான் ரொம்ப க்ளோஸாக இருக்கான். மிஸ் பெட்ஸியோட ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் மிஸ்டர் விக்ஃபீல்ட். அவங்க வீட்டிலேருந்து தான் தங்கி படிச்சுட்டு இருக்கான். ஸோ மிஸ்டர் விக்ஃபீல்டோட டாட்டர் மிஸ் ஆக்னஸ் வந்து வெரி ஏஞ்சலிக் கேர்ள். அவள் ரொம்பவே ஒரு நல்ல ஒரு குட் ஃப்ரெண்ட் டு டேவிட். ஓகே, எல்லா விதத்துலேயும் அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறா ஆக்னஸ். அவனை நல்ல அவனுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் ஷி டீச்சர்ஸ் அவன் தடுமாறுறப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாள். ஸோ ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கா ஆக்னஸ். அப்புறம் அதே வீட்டில் வந்து யூரியா ஹீப்னு அவங்க சர்வெண்ட் இருக்கான். அவன் வந்து சர்வெண்ட் மட்டும் இல்லை, இந்த அஸ் ஹீஸ் அ லாயர், அவரோட அசிஸ்டண்ட்டாகவும் இருக்கிறான். ஸோ அவன் வந்து ரொம்ப நல்லா பேசுவான், எல்லாம் பண்ணுவான். பட் ஹீஸ் ஸ்னேக் லைக் அப்படின்னு சொல்லுவான். டேவிடை பொறுத்த வரைக்கும் அவன் பயங்கர கன்னிங். அந்த மாதிரி தான் அவனுக்கு ஆரம்பத்துலேருந்து யூரியா ஹீப்பை பிடிக்காது. ரைட், அது ஒரு கேரக்டராக நம்ம இன்ட்ரடியூஸ் ஆகிறோம். அதுக்கப்புறம் வாட் happens to David அப்படின்னா, after he is getting educated and he tries to become a ப்ராக்டரா படிச்சுக்கலான்னு அவங்க ஆண்டியோட பேச்சு கேட்டு he goes to லண்டன். ஆன் த வே என்ன பண்ணுறான், he stays at யார்மவுத்துக்கு போகிற வழியில் ஸ்டியர்ஃபோர்த்தையும் மீட் பண்ணி ஸ்டியர்ஃபோர்த்தையும் கூப்பிட்டுட்டு யார்மவுத் போகிறான். அங்கே வந்து லிட்டில் எமிலிக்கும் ஹாம்க்கும் கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்தையும் கேள்விப்பட்டு சந்தோஷப்படுறான். ஆஃப்டர் தட் அவன் he goes to லண்டன். அங்கே வந்து ப்ராக்டர் ஆகுறான். மீன்வைல் பார்ட் டைமாக மிஸ்டர் ஸ்பென்லோஸ், அவங்க ஸ்பென்லோ ஜாக்கின்ஸ் அப்படிங்கிறவங்களோட லா ஆஃபீஸ்லையும் ஒர்க் பண்ணுறான். மிஸ்டர் ஸ்பென்லோ ஒரு நாள் ஒரு வீக்கெண்டு அவனை டேவிடை வந்து வீட்டுக்கு கூப்பிடுறாரு. ஹி கோஸ் டு ஹிஸ் ஹோம். தேர் ஹி மீட்ஸ் ஹிஸ் டாட்டர் டோரா அண்ட் இன்ஸ்டன்ட்லி ஃபால்ஸ் இன் லவ் வித் டோரா. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நவ் வி ஹவ் கம் டு த யூத் ஆஃப் டேவிட் வந்து இப்போ படித்த கிராஜுவேஷனில் இருக்கிறான். அரௌண்ட் 20 years he has fallen for a girl. அது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, now we will conclude the plot summary. David returns to Yarmouth when he hears that Mr. Barkis is about to die and he remains there to settle Peggotty's affairs for some time afterwards. So இப்போ வந்து he has fallen in love with the girl அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். மீன்வைல் அவனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, என்னன்னா மிஸ்டர் பார்க்கிஸ் வந்து he is about to die. ஓகே, ரொம்ப சீரியஸ்லி இல் அப்படிங்கிறப்போ he after knowing that he comes to Yarmouth. அங்கே வந்து பெகட்டிக்கு அந்த அவர் இறந்தோன்னு நடக்க
வேண்டிய காரியங்கள், அடுத்து அவரோட ப்ராப்பர்ட்டிஸ் இந்த விஷயத்துக்காக பெகட்டி ஹெல்ப் பண்றதுக்காக he stays at Yarmouth. During this time, little Emily runs away with Steerforth, and Mr. Peggotty begins his quest to find her and to bring her back home to her family. இந்த டைம்ல வந்து ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துடுது மிஸ்டர் பெகட்டி ஹோம்ல. என்னன்னா எமிலியும் ஸ்டியர்ஃபோர்த்துக்கும் உள்ள ஒரு சீக்ரெட் ரிலேஷன்ஷிப். கல்யாணத்துக்கு போதும் எமிலி என்ன பண்ணிடுறாங்கன்னா ஷி ரன்ஸ் அவே, ஷி எலோப்ஸ் அவே வித் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஸ்டியர்ஃபோர்த்தோட ஓடி போயிடுறாங்க. ஓகே, நம்ம அவங்க 2 பேருக்கும் உள்ள அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் யாருக்கும் தெரியாம இருந்திருக்கு. ஒன்லி ஆஃப்டர் ஹி எலோப்ஸ் அவே வித் எமிலி தே கம் டு நோ தட் ஸ்டியர்ஃபோர்த் ஹஸ் ஃபாலோட் ஹர் அப்படிங்கிறது தெரிய வருது. மீன்வைல் மிஸ் பெட்ஸி ஷோஸ் அப் at David's door, having lost her fortune due to Uriah Heep scheming. அதுக்கப்புறம் டேவிட் வந்து லண்டன் வரா, எல்லாம் எமிலியை தேடிட்டு இருக்காங்க. he happens to come to London. லண்டன்ல அவன் இருக்கிறப்போ அவங்க ஆண்டி வந்து அவன் கிட்ட வராங்க. ஓகே, என்னன்னா she has lost all her fortune. அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இழந்துட்டாங்க. மிஸ் பெட்ஸி அவங்க ஆண்டி வந்து இழந்துட்டாங்க. யாருனால இழந்தாங்க அப்படின்னா மிஸ்டர் யூரியா ஹீப்போட ஸ்கீமிங்னால. யூரியா ஹீப் இப்ப பெரிய மனுஷன் ஆயிட்டான், என்ன பார்ட்னர் டீல் போடுற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டான். இந்த மாதிரி சிரிச்சே எல்லாரையும் ஏமாத்துறவங்க இந்த மாதிரி வேலைகள்லாம் நல்லா அழகா பண்ணிடுவாங்க. எல்லாரையும் நம்ப வச்சு கழுத்தறுக்கிற ஒரு கேரக்டரா தான் நம்ம யூரியா ஹீப்பை பார்க்குறோம். ஸோ அவன் வந்து பெரிய ஆள் ஆயிட்டான். ஸோ அவனோட ஸ்கீமிங்ல மிஸ் பெட்ஸியும், ஏன்னா மிஸ் பெட்ஸி மிஸ்டர் விக்ஃபீல்டு இவங்கெல்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னால அவங்க ஏதோ ஒரு விஷயம் யூரியா ஹீப்ட லாக் ஆயிருக்காங்க, எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. ஹி ஹாஸ் வீசல்ட் ஹிஸ் வே இன்டு அ பார்ட்னர்ஷிப் வித் மிஸ்டர் விக்ஃபீல்டு although David is poor, he is determined to work hard so that his marriage with Dora can work out. So இந்த மாதிரி வீட்லயும் பிரச்சனைகள் இருக்கு. At the same time he has fallen in love with Dora. So ஆண்டியும் வந்துட்டாங்க. he is working hard, ரொம்ப ஒர்க் பண்ணி அவனோட ஃபினான்ஷியல் நீட்ஸ்க்காக நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான் டேவிட். However, Mr. Spenlow soon finds out about the affair and forbids it, only to die in a carriage accident later that day, leaving Dora distraught and unwilling to see David. ஓகே, இந்த விஷயம் வந்து மிஸ்டர் ஸ்பென்லோக் தெரிஞ்சோன்னா அவர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒத்துக்கவே இல்லை. டோராவையும் டேவிடுக்கும் கல்யாணத்தை அவர் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ஆனா ரிஜெக்ட் பண்ணாதே சமயம் அவர் இறந்தும் போயிடுறாரு ஒரு ஆக்சிடென்ட்ல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து டோரா வந்து டேவிட அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஆஃப்டர் சம் டைம் ஷி அக்செப்ட்ஸ் ஹிம் அண்ட் தே ஆர் ஹாப்பிலி மேரிட். ஓகே, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டோராவுக்கும் டேவிட்க்கும் மேரேஜ் நடக்குது. although Dora is very bad at keeping house and is very childlike in many ways, he loves her. அவங்க ஒரு ஹாப்பியா தான் இருக்காங்க. டோராக்கு நிறைய விவரங்கள் பத்தாது, கொஞ்சம் சைல்டிஷா இருக்கிறா, வீட்டை சரியா பராமரிக்க தெரியாது, எந்த விஷயங்களும் அவ்வளோ நல்லா தெரியாது. ஒரு பெட் டாக் வச்சுட்டு எப்பவுமே கொஞ்சம் ஒரு பாஷாவே வாழ்ந்த ஒரு குழந்தை மாதிரி, இன்னுமே குழந்தை மாதிரி நடந்துக்கிறா. பட் ஈவன் தென் அவன் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கான் வித் ஹிஸ் பிகாஸ் அவ வந்து ஃபர்ஸ்ட் லவ் ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா, ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கிறான். ஆனா ஷி டைஸ், ஏதோ சம்திங், அவ வந்து ஒரு வீக்லிங்கா இருக்கா, அவ இறந்துடுறா. ப்ரீமெச்சூர் டெத் is a serious blow to David. அவளோட டெத் வந்து டேவிட்க்கு பயங்கர அடியா இருக்கு. and it is mainly Agnes' support that keeps him afloat. ஆக்னஸ் தான் இந்த மாதிரி சமயத்துல எல்லாம் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டாவே இருக்கிற ஆக்னஸ் அவங்க 2 பேருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பா. ஸோ ஆக்னஸோட சப்போர்ட்னால தான் டேவிட் அதுல இருந்து கொஞ்சமாவது மீண்டு வர முடியாது. இட்ஸ் அ பிக் ப்ளோ டு ஹிம். டோரா இருந்தது அவனால தாங்கிக்கவே முடியல. அவனுக்கு நடக்கிற எல்லா விஷயங்களுமே வந்து நிறைய பிரச்சனைகளா தான் வருது. அவங்க ஆண்டி பிரச்சனையில இருக்கிறாங்க, ஆக்னஸ்க்கு பிரச்சனை, அவனை சுத்தி இருக்க எல்லாருக்கும் பிரச்சனைன்ற மாதிரியே வருது. ஸ்டியர்ஃபோர்த் எமிலியோட ஓடிட்டான். ஸோ தெர் ஆர் சோ மெனி இன்சிடென்ட்ஸ், மிஸ்ஃபார்ச்சூன்ஸா வருது. ஸோ ஹி இஸ் வெரி மிசரபிள். டாக்டர் ஸ்ட்ராங் அண்ட் ஆனி go through some difficult times when Uriah hints that Annie may be having an affair with her cousin Jack Maldon. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாக்டர் ஸ்ட்ராங் அண்ட் ஆனி ஸ்டோரியும் கொஞ்சம் போகுது. டாக்டர் ஸ்ட்ராங் தான் அந்த இவன் படித்த அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர். அவருக்கும் அவரோட ஒய்ஃப் ஆனி, அவங்க 2 பேருக்கும் நல்ல வயசு வித்தியாசம்னு சொன்னோம். அவங்க 2 பேருக்கும் உள்ள நல்லா தான் அவங்க ஹாப்பி மேரிட் லைஃப்ல தான் இருப்பாங்க. பட் யூரியா இப்போ வந்து டாக்டர் ஸ்ட்ராங்கோட மனசுல சந்தேகத்தை உண்டு பண்ணிடுவாரு. ஆனி இஸ் ஹேவிங் அ இல்லெஜிட்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் ஹர் கசின் ஜாக் மால்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமெல்லாம்
எல்லாம் உண்டு பண்ணி அவங்களோட ஹாப்பி மேரிட் லைஃப்லையும் பிரச்சனை பண்ணிடுறான் யூரியா ஹீப். However, மிஸ்டர் டிக் reconciles the two and they go back to being very affectionate. ஆனா மிஸ்டர் டிக் தான் என்ன பண்றாருன்னா, நமக்கு தெரியும் மிஸ்டர் டிக் யாருன்னு, மிஸ் பெட்ஸியோட லிவ்-இன் கம்பேனியனா இருந்தாரு இல்லையா, அவங்க வீட்லயே தங்கியிருந்தாரு இல்லையா, அவரு தான் இவங்கள திரும்பவும் சேர்த்து வைக்கிறாரு. திஸ் எபிசோட் ஒன்லி டீப்பன்ஸ் த டிஸ்லைக்கிங் ஆஃப் யூரியா. இந்த கதைகள் எல்லாம் யூரியா மேல இருக்க ஒரு வெறுப்பை தான் அதிகப்படுத்தும். ஓகே, ஸோ அவன் வந்து ஒரு ஹாப்பியாக இருக்க யாரையுமே விடுறதில்ல. அந்த மாதிரி ஒரு கேரக்டராக தான் நம்ம யூரியாவை பார்க்குறோம். அண்ட் சூன் ஹி இஸ் எக்ஸ்போஸ்ட் அஸ் அ ஃப்ராட் அண்ட் டேக்கன் டவுன் பை மிஸ்டர் மெக்காபர் ஹூ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் ஹிம் அண்ட் ட்ராடல்ஸ். இப்படி தான் யூரியா ஹிப் நிறைய பேரோட வாழ்க்கையில் விளாண்டுட்டு இருக்கா. அந்த யூரியா ஹிப்பை ஒரு சமயத்தில் வந்து மிஸ்டர் மெக்காபர், மிஸ்டர் ட்ராடல்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து லாக் பண்ணிடுறாங்க. அவனோட தவறுகளை அவன் வாயிலேயே சொல்ல வைக்கிறாங்க. மிஸ்டர் மெக்காபர், ஆக்னஸ், டேவிட், Traddles and Miss Betsy all meet him at an inn, preparing to confront Uriah Heep about his crimes. Uriah Heep ரவுண்டு கட்டிடுறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் லாக் பண்ணி அவன் கிட்ட இருந்து உண்மையை கேட்குறாங்க. They go to his home where Mr. Micawber reads a long list of all the crimes he has committed. ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்காரு மிகாபர், அவன் என்னென்ன தவறுகள்லாம் செஞ்சிருக்கான்னு. These include forcing Mr. Wickfield into business deals when he was not capable of making them, forging signatures, fudging numbers in account and so on. அவன் செஞ்ச தவறுகளை மிஸ்டர் விக்ஃபீல்டு இருந்து நிறைய ஏமாத்திருக்கான். அவரை பிஸ்னஸ் டீலுக்கு கொண்டு வந்திருக்கான். அவரோட சைன் ஃபார்ஜிங் ஹிஸ் சைன், அவரோட சைன் எல்லாம் இவன் போட்டு வேலை பார்த்துருக்கான். அக்கௌண்ட்ஸ்ல எல்லாம் நம்பர்ஸை கூட்டி போட்டிருக்கான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவன் பண்ணியிருக்கிற திருட்டுத்தனமா மிஸ்டர் மிகாபர்ட் வந்து லிஸ்ட் அவுட் பண்றாரு. As Mr. Micawber is reading this list, Uriah finally abandons his humble demeanor and begins insulting everyone, especially David, saying that David always acted proud and conceited towards Uriah. அவன் லிஸ்ட்டை வாசிக்க இப்போ வந்து நல்லா மாட்டிக்கிட்டோன்னு யூரியாவுக்கு தெரியுது. அது வரைக்கும் நல்லவே மாதிரியே எல்லார்ட்டையும் நடிச்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு அவனோட உண்மையான சுய ரூபத்தை காமிக்கிறான். எல்லார்ட்டையும் கோவமா ரொம்ப இதா பேசுறான். அப்போ அவங்க அம்மா கூட பி ஹம்பிள் மை சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க அம்மா. ஓகே, ரெண்டு பேருமே பயங்கரமா நடிக்கிறவங்க தான். Finally, they force Uriah to comply with their demands to get their property back. ஒரு வழியா யூரியாவை அவன் செய்த குற்றங்களை எல்லாம் சம்பாதிக்க வச்சு அவனோட ப்ராப்பர்ட்டியை இவங்க வந்து திரும்ப பெறுறதுக்கான வழிகளை எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாருமே அவனால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் அவனை ஒரு கட்டத்தில் வந்து சுற்றி வளைச்சிடுறாங்க. மிஸ் பெட்ஸி ஆல்சோ ரிவீல்ஸ் தட் யூரியா காஸ்ட் ஹர் ஓன் ஃபினான்ஷியல் ரூயின் அண்ட் ஷி கெட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி பேக் அஸ் வெல். ஸோ எல்லாரோட ப்ராப்பர்ட்டியும் அவன் கிட்ட தான் மாட்டிட்டு இருக்கு. எல்லாரும் அவன் கிட்ட இருந்து ஒரு வழியா அவங்களோட ப்ராப்பர்ட்டியை மீட்டு எடுக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து யுனைடெடா அவங்க கிட்ட இருந்து மீட் எடுக்கிறாங்க. ஆஃப்டர் திஸ் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் த மெக்காபர்ஸ் இஸ் செட்டில்ட் அண்ட் தே கோ டு ஆஸ்திரேலியா டு ஸ்டார்ட் அ நியூ லைஃப். இதுக்கப்புறம் மெக்காபர் ஃபேமிலி என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இங்கிலாந்துல எங்க போனாலும் தே ஜஸ்ட் ஃபேஸ் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்படிங்கிறதுனால ஒரு புது வாழ்க்கையை தேடி தே ஆர் டிராவலிங் டு ஆஸ்திரேலியா. ஓகே, ஆஸ்திரேலியா இங்கிலாண்டோட கண்ட்ரோல்ல இருந்த ஒரு கண்ட்ரி தான். ஓகே, ஸோ அவங்க வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதுக்கு நியூ லைஃபை தேடி அங்கே போக போறாங்க. ஓகே, ஸோ மீன்வைல் அது மாதிரி அவங்க ஸ்டோரி முடிஞ்சிடும். அடுத்து மீன்வைல் மிஸ்டர் பெகட்டி அண்ட் டேவிட் ஹியர் ஃப்ரம் லிட்டிமர், ஸ்டியர்ஃபோர்த் சர்வன்ட், தட் லிட்டில் எமிலி ஹாஸ் ரன் அவே ஃப்ரம் ஸ்டியர்ஃபோர்த். இப்போ பெகட்டியும் டேவிடும் வந்து ஒரு வழியா லிட்டிமரை தேடி பிடிக்கிறாங்க. லிட்டிமர் யாரு அப்படின்னு சொன்னா ஸ்டியர்ஃபோர்த்தோட சர்வன்ட். அவன்கிட்ட இருந்து என்ன தெரியுறாங்கன்னா, ஸ்டியர்ஃபோர்த்தும் எமிலியும் இப்ப சேர்ந்து இல்லை, அவன் ஸ்டியர்ஃபோர்த்தோட உண்மையான குணம் தெரிஞ்சிட்டோம் என்னவோ எமிலி அவனை விட்டு போயிட்டா அப்படிங்கிறது தெரிய வருது. They ask her friend Martha to help finding her and Martha eventually finds little Emily and leads Mr. Peggotty to her. இப்போ அவளோட ஃப்ரெண்ட் எமிலியோட ஃப்ரெண்ட் ஒருத்தி மார்த்தான்னு இருக்கா. அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு அவ மூலமா எமிலி இருக்கிற இடத்த இவங்க ட்ரேஸ் பண்றாங்க. அவ வந்து ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு மீட் பண்ணாம இருந்தா. ஸோ நவ் இப்போ வந்து அவளை கூப்பிட்டு பெகட்டியோட சேர்த்து வச்சிடுறாங்க. ஹி டிசைட்ஸ் டு மூவ் டு ஆஸ்திரேலியா வேர் லிட்டில் எமிலி கேன் ஸ்டார்ட் அ நியூ லைஃப். அப்போ லிட்டில் எமிலியால இங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இதாகி இருக்கிறான்றதுனால மிஸ்டர் பெகட்டி என்ன பண்றாரு, அந்த பொண்ணை வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்ப முடிவு பண்றாரு. ஏன்னா அங்க அவளும் நியூ லைஃப் ஆரம்பிக்கட்டும், மிகாபர் அவங்க ஃபேமிலி மாதிரி அப்படின்ட்டு. ஸ்டியர்ஃபோர்த் டைஸ் இன் அ ஸ்டார்ம் ஜஸ்ட் அவுட் சைட் யார்மவுத் அண்ட் ஹாம் டைஸ் ட்ரைங் டு ரெஸ்கியூ ஹிம். ஓகே, இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஸ்டியர்ஃபோர்த்தும் ஹாம்க்கும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. ஸ்டியர்ஃபோர்த் வந்து ஒரு ஸ்டார்ம்ல சிக்கிடுறான். அவனை காப்பாற்ற போய் இதுல தான் வாட்டர்ல நினைக்கிறேன். ஸோ அவனை காப்பாற்ற போய் ஹாமும் இறந்து போயிடுறான். ஓகே, ஸோ ஸ்டியர்ஃபோர்த் ஹாம் ரெண்டு பேருமே
ஸ்டார்ம் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாங்க. அதாவது அந்த பீச் ஓரமா யார்மவுத்தில். டேவிட் மூவ்ஸ் அவே டு ரெக்கவர் ஃப்ரம் ஆல் தட் ஹி ஹாஸ் பீன் த்ரூ. இப்போ டேவிட்க்கு வந்து எல்லாமே பிரச்சனைகள் தான், அவனை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸ்டியர்ஃபோர்த் இறந்துட்டான், ஹாம் இறந்துட்டான், ஒய்ஃப் இறந்துட்டாங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கடந்து அவனுக்கு ரொம்ப அடி மேல் அடி விழுந்துட்டு இருக்கு. ஸோ டேவிட் வந்து ரொம்ப வெக்ஸாகி இருக்கான் லைஃப்ல. ஸோ அவன் என்ன பண்றான் அப்படின்னா, இங்கிலாண்டை விட்டு ஒரு கான்டினென்டல் டூர் போறான். உலகம் அந்த எல்லாத்தையும் மறக்கணும் அப்படிங்கிறதுக்காக டூர் போறான். ஹி டிராவல்ஸ் அரவுண்ட் கான்டினென்டல் யூரோப், ஈவென்ச்சுவலி செட்டிலிங் இன் சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்து போய் அந்த கண்ட்ரி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அங்க போய் பேசாம செட்டில் ஆயிட்டான் கொஞ்ச நாள். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ் ட்ரூ சாரோ ரிகார்டிங் த டெத்ஸ் ஆஃப் ஸ்டியர்ஃபோர்த், ஹாம் அண்ட் டோரா ஹிட் ஹிம் அண்ட் ஹி இஸ் இன் அ கான்ஸ்டன்ட் ஸ்டேட் ஆஃப் மிசரி. அவனால அந்த சோகத்திலிருந்து வெளிவராம அந்த சோகத்துக்குள்ளே தான் இருக்கான். ஹிஸ் ஒன்லி பிரைட் ஸ்பாட் இஸ் ஆக்னஸ். அப்போ அவன் வந்து அப்படியே ஞாபகப்படுத்தி பார்க்குறப்ப இத்தனை பேரை நான் இழந்துட்டேனே அப்படின்னு நினைக்கிறப்போ அவனுக்கு ஒரு விஷயம் மட்டும் அவன் மனசுல ஒரு விஷயம் மட்டும் சந்தோஷத்தை கொடுக்குது. அது என்னன்னா ஆக்னஸ். ஆக்னஸோட நினைப்பு வரப்போ அவனுக்கு வந்து சந்தோஷமா இருக்கு. அப்பதான் அவன் ஃபீல் பண்றான், ஆக்னஸை நம்ம லவ் பண்றோம் அப்படிங்கிறத அவன் ஃபீல் பண்றான். ஹி ஃபைண்ட்ஸ் ஹிம்செல்ஃப் வெரி வீக் இன் கம்பேரிஷன் டு ஹர் அண்ட் டஸ் நாட் பிலீவ் தட் ஹி இஸ் வர்த்தி ஆஃப் ஹர். ஆனா நினைக்கிறான் ஆக்னஸ்க்கு நம்ம சூட்டபிளா அப்படின்னு நினைச்சிட்டு, இல்ல ஷீ டஸ் நாட், ஐ டோன்ட் டிசர்வ் ஹர். எனக்கு அவளுக்கு நான் தகுதியானவன் இல்லை, நான் அந்த அளவுக்கு வந்து ஆக்னஸ் வந்து ரொம்ப நல்லவ, அவளுக்கு தகுதியானவன் நான் கிடையாதுன்னு நினைக்கிறான். In fact, he opines that she will never be his. ஓகே, தனக்குரியவளா அவள் ஆவதற்கு வாய்ப்பே இல்லை. அவளை தான் ட்ரூவா நேசிக்கிறோம் அப்படிங்கிறது அவனுக்கு புரியவே ரொம்ப லேட் ஆயிருக்கு. ஓகே, அவளை தான் லவ் பண்ணிட்டு இருக்கோன்றத புரிஞ்சுக்கவே அவனுக்கு இவ்வளோ நாள் ஆயிருக்கு. டூரிங் திஸ் டைம் ஹி டிஸ்கவர்ஸ் தட் ஹி ட்ரூலி லவ்ஸ் ஆக்னஸ். ஓகே, அவ நம்மளுக்கு கிடைக்க மாட்டான்னு நினைச்சா கூட அவ மேல உள்ள காதல் வந்து அவனுக்கு குறையவே இல்லை. டேவிட் ரிட்டர்ன்ஸ் டு லண்டன் இன் ஆட்டம் அண்ட் ஃபர்ஸ்ட் கோஸ் டு விசிட் ட்ராடல்ஸ் who has married his fiancée at last. அப்புறம் ஒரு வழியா என்ன பண்றான், அதை புரிஞ்சிட்டோன்னா அவனால சுவிட்சர்லாண்டில் இருக்க முடியல. ஆஃப்டர் he feels that he has fallen in love இல்லை, he has been loving Agnes for all the time அப்படிங்கிறது அவனுக்கு புரிய வருது. ஸோ he comes over to England again. இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ராடல்ஸை போய் மீட் பண்றான். ஏன்னா he has married his fiancée. அதுக்காக தான் அவன் பணம் சம்பாரிச்சிட்டு இருந்தான். ட்ராடல்ஸ் எப்பவுமே நல்லவனா தான் இருந்திருக்கான். ஸோ அவனை போய் மீட் பண்றான். although he is not a famous lawyer quieted, he is very happy in his current situation. இன்னும் வந்து ட்ராடல்ஸ் வந்து பெரிய லாயர் ஆகல, இருந்தா கூட ரொம்ப கம்ஃபர்டபுளா ஹாப்பியா தன்னோட வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறான் ட்ராடல்ஸ். டேவிட் then returns to Miss Betsy's home where Mr. Dick and Peggotty live as well. பெட்ஸியவும் போய் சந்திக்கிறான். அங்க டிக், பெகட்டி இவனோட ஃபேவரேட்ஸ் எல்லாமே அந்த வீட்டில் இருக்காங்க. ஹி ஆஸ் அபவுட் ஆக்னஸ் இஃப் ஷி இஸ் சீயிங் எனிவன். அடுத்து ஆக்னஸை பத்தி விசாரிக்கிறான். அண்ட் his auntie replies that she only has one true love but will not say who it is. அப்போ உங்க ஆண்டி சொல்றா, அவ வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, யாரையோ மனசுல வச்சிருக்காலாம், அவ சொல்லவும் மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்றாங்க. The next day David goes to visit Agnes. ஆக்னஸை பார்க்க டேவிட் வந்து போறான். He sees that Mr. Wickfield has been nursed back to health and that his house is calm and peaceful once more. இப்போ போறப்ப அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த யூரியா ஹிப்பி இல்லை, இப்போ அவங்க வீடு வந்து பழைய நிலைமைக்கு அமைதி திரும்பிருச்சு. அந்த மிஸ்டர் விக்ஃபீல்டை வந்து குணப்படுத்தி நல்லபடியா கொண்டு வந்துட்டு ஆல்கஹாலை மறக்க வச்சு அவனை நார்மல் ஆக்கி வச்சிருக்கிற அவனோட பொண்ணான ஆக்னஸ். டேவிட் கன்ஃபைட்ஸ் his true feelings to Agnes but these declarations seem to disturb her. அவன் வந்து தன்னோட லவ்வை வந்து அவட்ட சொல்றான். ஆனா அவ டிஸ்டர்ப் ஆகுறா, ஒண்ணுமே பதிலே சொல்லல. ஆக்னஸ் அண்ட் டேவிட் ரிமைன் க்ளோஸ். ஆனா கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவன் மறக்கல, அவன் கூட க்ளோஸா ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கா. பட் டேவிட் இஸ் கான்ஸ்டன்ட்லி டார்மெண்டட் பை த நாலேஜ் தட் she truly loves someone else. இவ என்னதான் ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும் அவனுக்கு வந்து அவ வேற யாரையோ தான் காதலிக்கிறான், நம்மளை காதலிக்கிறன்ற அந்த வருத்தம் இருக்கு. when he finally confronts her, ஒரு நாள் கேட்கிறான், நீ கண்டிப்பா சொல்லி ஆகணும் whom you love அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கிறப்போ she breaks down and he realizes that he is the person whom she loves. அப்பதான் அவனுக்கு தெரிய வருது, இவன் ஆரம்பத்துல இருந்து அவன் நேசிச்சிட்டு இருக்கா டேவிட தான், அவன் தான் வந்து பாதை மாறி போயிட்டான் அப்படிங்கிறது வந்து ஒரு நாள் கடைசியில் அவ வந்து தெரிவிக்கிறா. அப்போ he is so happy to hear that the two get married very quickly and have 3 children. ஸோ அவங்களுக்கு ஹாப்பியா மேரேஜ் ஆகி 3 குழந்தைங்களும் பிறக்கிறாங்க. They are visited by Mr. Peggotty who informs them that everyone in Australia is doing well. ஸோ அடுத்து ஒரு நாள் பெகட்டி வராரு, வந்து அவனுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றாரு. அங்க போன மிஸ்டர் மிகாபர் ஃபேமிலி ஆகட்டும், எமிலி ஆகட்டும்,
இருக்கு, அங்க போனவங்க எல்லாம் ஹாப்பியா இருக்கிறாங்க, அவனுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சந்தோஷமா ஆஸ்திரேலியால செட்டில் ஆயிட்டாங்கன்ற தகவல் தெரிய வருது. மிஸ்டர் மிகாபர் இஸ் ஈவன் அ மேஜிஸ்ட்ரேட், மிஸ்டர் மிகாபர் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு போயிட்டாரு, மேஜிஸ்ட்ரேட்டா இருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஆஃப்டர் திஸ் விசிட் ஹவவர் தே நெவர் see மிஸ்டர் பெகட்டி அகைன், அதுக்கப்புறம் உங்க பெகட்டியை பார்க்கல அப்படின்னு அவர் சொல்றாரு டேவிட். தி லாஸ்ட் சாப்டர் ஆஃப் த நாவல் இஸ் a summary of the present time. லாஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டோரியோட லாஸ்ட் சாப்டர்ல வந்து அவரோட அந்த ப்ரெசன்ட் டேஸ் பத்தி பேசுறாரு, பாஸ்ட்ல இருந்து ப்ரெசன்ட் டேஸ்க்கு வந்துட்டாரு. ஓகே, அந்த பில்டிங் ஸ்டோமன் நாவல்னு சொன்னோம், பிறந்ததுல இருந்து கதையை சொல்லிட்டே இருக்கிறாரு. அப்போ நவ் வந்து ப்ரெசன்ட் டேஸ், அன்றைய பொழுதுல என்ன நடக்குதுன்றதோட கதை வந்து முடியுது. ஓகே, கிவிங் நியூஸ் அபவுட் ஆல் த கேரக்டர்ஸ் as டேவிட் இஸ் பென்னிங் த நாவல், ஒரு நாவலே நான் எழுதுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. மிஸ் பெட்ஸி, பெகட்டி அண்ட் மிஸ்டர் டிக் ஆல் லிவ் வித் ஹிம், அவரோட தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது அவங்க ஆண்டி, பெகட்டி, மிஸ்டர் டிக், அவனுக்கு வாழ்க்கையில ரொம்ப பிடித்தமான ஆட்களோட தான் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். அவனோட ஒய்ஃப் ஆக்னஸ், குழந்தைங்களோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். ஓல்டு பட் ஸ்டில் டூயிங் வெல், எல்லாருமே வயசாயிடுச்சு பட் எல்லாமே ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு சொல்றான். மிஸ்டர் டிக் கண்டினியூஸ் டு ஒர்க் ஆன் ஹிஸ் மெமோரியல்ஸ், அவர் எப்பவும் போல அவரோட வேலைகளை மிஸ்டர் டிக் பண்ணிட்டு இருக்காரு. ஃபைனலி டேவிட் அண்ட் ஆக்னஸ் ஆர் வெரி ஹாப்பிலி மேரிட், வித் டேவிட் வெரி லாயல் அண்ட் டிவோட்டட் டு த உமன் ஹூ ஹாஸ் பீன் ஹிஸ் சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெங்க் ஃபார் ஆல்மோஸ்ட் his entire life. ஸோ அவனோட லைஃப் ஃபுல்லாவே ஒரு பெரிய சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த்தா இருந்தது மிஸ் ஆக்னஸ் தான். அவளுக்காக அவரும் என்ன பண்றாரு, ரொம்ப ஜெனுவினா, ரொம்ப டிவோட்டடா அந்த விமன் கூட சந்தோஷமா வாழ்றதா இந்த கதையை முடிக்கிறாரு டேவிட் காப்பர்ஃபீல்ட். Okay, so this is the plot summary of David Copperfield. With this we come to the end of the plot summary, and with a small quiz we can end the episode. Quiz. What is the name of David's house? Davidoட அந்த வீட்டு, அவங்க பிறந்த வீட்டு பேர் என்னது? Blunderstone Rookery. What is the sign that David is forced to wear during his stay at the boarding school stay? அவன் ஸ்கூலுக்கு போறப்போ என்ன மாதிரி ஒரு நோட்டீஸ் போர்டு அவன் போர்டு வந்து அவன் முதுகுல தொங்கும்? Take care of him, he bites. Take care of him, he bites. அவங்க அவர் சொல்லி, அதாவது அவங்க ஸ்டெப் ஃபாதரான மிஸ்டர் மர்ட்ஸ்டோன் சொல்லி அவங்க பிரின்சிபல் வந்து அவன் முதுகுல எழுதப்பட்ட போர்டு தான் இது. டேக் கேர் ஆஃப் ஹிம், ஹி பைட்ஸ். வாட் ரைட் டஸ் மிஸ்டர் மர்ட்ஸ்டோன் ஸ்ட்ரெஸ் டு கிளாரா கான்ஸ்டன்ட்லி? கிளாரா பையன்ட்ட எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும்னு மிஸ்டர் மர்ட்ஸ்டோன் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஃபர்ம்னஸ், நீ அவன்கிட்ட செல்லமா இருக்கக்கூடாது, ஃபர்மா இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு சொல்றாரு. Okay, why did Miss Betsy storm out on the night that David was born? ஏன் மிஸ் பெட்ஸி வந்து வேகமா போயிடுறாங்க அவன் பிறந்த அன்னைக்கு? She was upset that David turned out to be a boy. அவங்க வந்து ஒரு கேர்ள் சைல்டு எதிர்பார்த்தாங்க, பையன் பிறந்ததுனால அவங்க she stormed out. புயலன்னு வேகமா கிளம்புறது. ஓகே, அதான் stormed out. David's earliest memory is of டேவிடோட ஏர்லி மெமரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெகட்டியும் அவங்க அம்மாவும் தான். ஏர்லி சைல்ட்ஹுட் மெமரி. டூரிங் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டே இன் யார்மவுத் டேவிட் ஸ்டேஸ் இன் அ போட். ஃபர்ஸ்ட் போறான் இல்லையா யார்மவுத்துக்கு, அப்போ வந்து அவன் எதுல ஸ்டே பண்றான்? போட் டர்ன்ட் ஹவுஸ்ல தான் மிஸ்டர் பெகட்டி ஹோம் இருக்கும், அங்கதான் ஸ்டே பண்றான். வாட் டஸ் டோரா ஆஸ்க் டேவிட் டு கால் ஹர்? டோரா தன்னை எப்படி கூப்பிடணும்னு சொல்வா? சைல்டு ஒய்ஃப்னு தான் கூப்பிட சொல்வா. மிஸ்டர் விக்ஃபீல்டு சஃபர்ஸ் ஃப்ரம் ஆல்கஹாலிசம், குடிபோதையில இருக்கிறது, ஆல்கஹாலிசம். ஹவு டிட் மிஸ் டார்ட்டில் கெட் ஹர் ஸ்கார்? மிஸ் ரோசா டார்ட்டில்ன்றது யாரு அப்படின்னு சொன்னா ஸ்டியர்ஃபோர்த்தோட கசின். அவங்க வீட்டுல இருப்பாங்க, அவங்களுக்கு ஸ்கார் இருக்கும் முகத்துல. எதனாலன்னா ஸ்டியர்ஃபோர்த் சின்ன வயசுல ஹேமரை விட்டு எரிஞ்சிருப்பான். From Steerforth throwing a hammer at her. Dora always has a dash at her side. Her pet dog. டோரா எப்பவுமே தன்னோட கையில ஒரு பெட் டாக் வளர்த்துட்டு இருப்பா. டேவிட் ஈவென்ச்சுவலி டிசைட்ஸ் தட் ஹி வாண்ட்ஸ் டு பி அ ப்ராக்டர். கடைசியா டேவிட் என்னவாகணும்னு நினைச்சு லண்டன் போறான்? ப்ராக்டர் ஆகணும்னு. மிஸ் பெட்ஸி இஸ் அப்சஸ்ட் வித் விச் ஆஃப் த ஃபாலோயிங்? கீப்பிங் டாங்கிஸ் ஆஃப் ஹர் கிராஸ். மிஸ் பெட்ஸியோட வீட்டுக்குள்ள அவன் நுழைஞ்சதுல இருந்து அவனுக்கு என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவானா, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம வந்து ஃபுல் ஸ்டோரியில பார்க்க முடியாத விஷயங்கள் தான், சொல்லிட்டே போக முடியாதுன்றதுனால அதெல்லாம் ஐ ஹவ் லெஃப்ட் ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப். ஏன்னா அவங்க எந்நேரம் சத்தம் போட்டே இருப்பாங்க, அவங்க வீட்டுக்குள்ள டாங்கி வந்து கிராஸை சாப்பிட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். அவங்க அழகா வளர்த்துட்டு இருக்க அந்த புல்வெளியை சாப்பிட்டுருமோ, புட்களை சாப்பிட்டுருமோன்னு பயந்துகிட்டே இருப்பாங்க. அதனால கத்திக்கிட்டே இருப்பாங்க, அந்த தோட்டத்துக்குள்ள ஓடிட்டே இருப்பாங்க. கீப்பிங் டாங்கிஸ் ஆஃப் ஹர் கிராஸ்.
ஓகே, டாக்டர் ஸ்ட்ராங் இஸ் ரைட்டிங் எ டிக்ஷனரி. டாக்டர் ஸ்ட்ராங் இருக்கிறாரு இல்லையா, அவரோட ஸ்கூல்ல தானே நம்ம டேவிட் படிச்சா, அவரு ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, என்னன்னா டிக்ஷனரி எழுதிட்டு இருக்காரு. ஹூ இஸ் ஜாக் மால்டன்? ஜாக் மால்டன் யாருன்னா ஆனிஸ் கசின். இவங்க ரெண்டு பேருக்கும் தான் ஒரு தப்பான உறவு இருக்கிறதா யூரியா ஹீப் கிளப்பி விடுவான். மிஸ்டர் கிரீக்கிள் என்ஸ் அப் அஸ் அ மேஜிஸ்ட்ரேட். மிஸ்டர் கிரீக்ல கடைசியா பாப்பான் யாரு அப்படின்னு சொன்னா டேவிட். அவரு அவனை இன்வைட் பண்ணியிருப்பாரு, அவர் இப்ப மேஜிஸ்ட்ரேட்டா இருப்பாரு. வாட் இஸ் த லாஸ்ட் திங் ஸ்டியர்ஃபோர்த் ஆஸ் ஆஃப் டேவிட்? டேவிட் கிட்ட ஸ்டியர்ஃபோர்த் சாகிறதுக்கு முதல் என்ன சொல்லியிருப்பான்னா, டு ரிமெம்பர் ஹிம் அட் இஸ் பெஸ்ட். ஓகே, தன்னை மறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். ஹவு மெனி டைம்ஸ் இஸ் மிஸ்டர் மிகாபர் த்ரோன் இன் ஜெயில் ஃபார் ஹிஸ் டெட்ஸ்? எத்தனை முறை வந்து மிகாபர் ஜெயிலுக்கு போயிருப்பாரு கடன் வாங்கினதுனாலனா? ட்வைஸ். ஓகே, ஹவு டஸ் மிஸ் மர்ட்ஸ்டோன் நோ டோரா? டோராவை எப்படி மிஸ் மர்ட்ஸ்டோன் வீட்டில் டோரா வீட்டில் மர்ட்ஸ்டோன் இருப்பாங்க. ஏன்னா ஷீ இஸ் ஹர் ஹையர்ட் கம்பேனியன். அவளுக்கு வந்து வீட்டில் யாரும் இல்லாதனால ஹையர் பண்ணி வச்சிருப்பாரு, வேலைக்கு வச்சிருப்பாரு. அவங்க அப்பா ஸ்பென்லோ வந்து டோராக்கு ஒரு கம்பேனியனா தான் மிஸ் மர்ட்ஸ்டோனை வச்சிருப்பாரு. மிஸ்டர் டிக் இஸ் மிஸ் பெட்ஸிஸ் வாட்? லிவ் இன் ஹவுஸ்மேட். மிஸ்டர் டிக்குக்கும் மிஸ் பெட்ஸிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னா, ஹவுஸ்மேட்டு தான். வீட்டில் அவரும் தங்கியிருப்பாரு, ஒரு பேயிங் கெஸ்ட் மாதிரி அவங்க வீட்டில் இருப்பாரு. ஹூ இஸ் வித் டோரா? பேயிங் கெஸ்ட் கிடையாது, அவங்க வீட்டோட தங்கியிருப்பார். ஹூ இஸ் வித் டோரா வென் ஷி டைஸ்? டோராவோட இறக்குறப்போ அவ கூட இருக்கிறது யாரு அப்படின்னா ஆக்னஸ். ஓகே, ஆக்னஸ் நிறைய இடத்துல முக்கியமான கட்டத்துல எல்லாம் டேவிடோட கூட தான் இருப்பாங்க. ஸோ டேவிடோட ஒய்ஃபா தான் டோரா இறக்குறாங்க. டோரா இறக்குறப்போ கூட ஆக்னஸ் இருக்காங்க. ஹூ இஸ் லிட்டிமர்? ஸ்டியர்ஃபோர்த்தோட சர்வன்ட். வேர் டஸ் டேவிட் மீட் ஸ்டியர்ஃபோர்த்? அட் சேலம் ஹவுஸ். டேவிட் எங்க ஸ்டியர்ஃபோர்த்தை பார்க்கறான்? சேலம் ஹவுஸ்ல. ஒய் இஸ் டேவிட் சென்ட் டு சேலம் ஹவுஸ்? சேலம் ஹவுஸ்க்கு முதல் போர்டிங் ஸ்கூலுக்கு எதுக்கு போறான்? பிகாஸ் ஹி பைட்ஸ் மிஸ்டர் மர்ட்ஸ்டோன். மிஸ்டர் பர்ட்ஸ்டோன் கடிச்சு வச்சிருவான், அதனால அவனை அனுப்பி வச்சிருவாங்க. ஹூ இஸ் மிஸ் பெட்ஸி ட்ராட்வுட்? டேவிட்ஸ் ஆண்ட் இஸ் பெட்ஸி ட்ராட்வுட். ஹூ இஸ் ஜாக் மால்டன்? ஆனிஸ் கசின். அடுத்ததா ஹூ பிரிங்ஸ் த ஸ்ட்ராங்ஸ் பேக் டுகெதர்? ஸ்ட்ராங், மிஸ்டர் ஸ்ட்ராங், மிஸ்ஸஸ் ஆனி ஸ்ட்ராங். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில பிரச்சனை வந்துடுது இல்லையா, அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள பிரச்சனையை தீர்த்து அவங்கள திரும்ப க்ளோஸ் ஆக்குறது யாருன்னா மிஸ்டர் டிக். ஐ ஹோப் யூ like my explanation and the quiz. Keep watching my channel, like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.